திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தன்கை. சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாதம் மாதப்பிறப்பு நிகழும் சோபகிருது வருஷம் 14/3/2024 வியாழக்கிழமை பங்குனி மாதம் 1 தேதி 1ஆம் தேதி மதியம் 12:26 சுக்ல பஞ்சமி திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய மிதுன லக்னத்தில் சுபயோக சுபதனத்தில் மாதம் பிறக்கின்றது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பாருங்கள். மிதுன லக்னம், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு, மேசத்தில் சந்திரன் குரு. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி 14/3 காரணையான் நோன்பு. நேரம் காலை 11 மணி முதல் 12 வரை. 24/3 பௌர்ணமி பங்குனி உத்தரம். 25ம் பாருங்கள், 25ஆம் தேதி 3ஆம் தேதியும் காலை 11 மணி 25 வரை பங்குனி உத்தரம் நட்சத்திரம் இருக்குது. 25/3 ஹோலி பண்டிகை. 8/4 அமாவாசை. 9/4 தெலுங்கு வருஷப்பிறப்பு. இப்போ கிரக பலன்களை பார்க்கலாம். மிதுன லக்கணத்துக்கு 10ல் போய் இந்த மாதம் சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறார். கூடவே புதன் நீச்சமாயிட்டார். லக்னாதிபதி போய் புதன் நீச்சமாயிருக்கிறார். கூட ராகு இருக்கிறார். நமக்கு பாருங்கள், ராஜகிரகமான சூரியன் போய் பாம்பு கூட சேர்ந்துருக்கிறாரு, ராகு கூட. அது கேது வேற பார்க்குறாரு. அப்போ சூரிய கிரகணம் பிடித்த மாதிரி சூரியன்னா ராஜகிரகம். அப்போ அரசுக்கு ராஜாக்களுக்கு பீடைன்னு அர்த்தம். சங்கடங்கள் ஏற்படும், பல இன்னல்கள் ஏற்படும் அரசாங்கத்துக்கு. ஆனால் பெருசாக வராது. என்ன காரணம்னா, ராஜகிரகமான சூரியன் ராசியான சிம்ம ராசியை குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் குரு சந்திரனோடு சேர்ந்து சங்கடங்கள் ஏற்படுமே ஒழிஞ்சு பெரிய பாதிப்பு சித்திர வருஷப்பிறப்பு வர வரைக்கும் ஏற்படாது. காரணம், இந்த தமிழ் வருஷம் பங்குனி மாதம் முடியும் போது நமக்கு அந்த சுபசோபனங்கிற பாட்டு இருக்குது. சித்திரை வந்தால் தானே தமிழ் வருஷப்பிறப்போட பாட்டு மாற்றங்கள் இருக்குது. கோரக்குரோதின்னு வருது. அது அப்போ பார்த்துக்கோங்க. ஆகையினால் இந்த பங்குனி மாதத்தில் அரசுக்கு, அரசாங்கத்துக்கு, ராஜாக்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் எல்லாம் பிசு பிசுன்னு போயிடும். அதுக்கு குருவும் சந்திரனும் சிம்ம ராசியை பார்க்குறது சிறப்பான ஒரு யோகத்தை செய்ய போகுது. அடுத்தது செவ்வாய் வேற உச்சமாக இருக்கிறார். ஆகையினால் பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படாது, ஆனால் இன்னல்கள் ஏற்படுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம் இருக்கிறாரு. குரு சுக்கிரன் குரு சுக்கிரன் சந்திரனும் குருவும் சுக்கிரனுக்குள்ள நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. சுக்கிர சாரம் பெற்றிருக்காங்க. பெரிய பாதிப்பு ஏற்படாது. 14/3/2024 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் காரணையான் நோன்பு மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். மற்றபடி சுபமான மாதம்தான் இந்த பங்குனி மாதம். வணக்கம்.